ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். என் வீடியோவை பார்த்து இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வீடியோ பாருங்கள், இல்லை கொண்டு வாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனவா மீன் கிரேவி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், 1/2 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வானல் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டிருக்கிறேன். சோம்பு போட்டால் கறிக்குழம்பு வாசனை வரும்ன்றதால ஜீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் 4 வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சு சின்னதாக 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு மஞ்சள் தூளும் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதனால். அப்புறம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி அரைச்ச விழுது கொஞ்சமாக போடுங்க. போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். கொஞ்சம் மிதமான தீயில் வைக்கணும். வேகமாக வச்சாலும் அடியில் பிடிச்சிடும், சிம்மில் வச்சாலும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு சிலருக்கெல்லாம் தக்காளி மசியலைன்னா நம்ம கொஞ்சம் 1-2 அரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு அப்படியே போடலாம். ஏன்னா அரைச்சி ஊற்றுறது ஒரு டேஸ்ட் வரும், நம்ம அப்படியே போட்டு வதக்கிறது ஒரு டேஸ்ட் வரும். அதனால் அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. மிளகாய்த்தூள் போட்டு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான். உங்களுக்கு காரம் தேவைன்னா அந்த காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா சிவப்பாக இருக்கும், காரமாக இருக்கும். அது காரம் இருக்காதுன்றாங்க, நான் கலர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா மீனை போட்டுக்கலாம். இல்லை, இப்போ உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போடணுன்னே நம்ம காரம் உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் காரமும் போட்டுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, இதுவே தண்ணி விடும். கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். தண்ணியே இதில் ஊற்றலை. இந்த தண்ணியிலே இது வெந்துடும். இறா மாதிரி தான், ரொம்ப நேரம் வேக வச்சாலும் நல்லா இருக்காது. பிளாஸ்டிக் ரப்பர் மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் இது பத்திரமாக வச்சு தான் எடுத்தாகணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம நிறுத்திக்கலாம். செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு
எடுத்துக்கலாம். சிம்மில் வைக்கலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி போய் நல்லா கிரேவியாக இருக்குது. இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, தேங்காய் பால். தேங்காய் அரைச்சி, ஒரு மூணு தேங்காவை அரைச்சி முதல் பால் நல்லா கட்டியாக இருக்கும். அது பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எதாவது வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா சுவையை தூக்கி கொடுக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன குறை நிறையுன்னு. குறையாக இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்க எனக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். பாருங்கள், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பா, என்ன சுவைங்க! இது நல்லா சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம்ல புளி சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், இந்த கீர் ரைஸு, புலாவ் சாதம், இதுக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகும். இது கடைசியாக இந்த எறா கவுச்சு இல்லாமல், மீன் கவுச்சு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு இடித்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்க, இடித்து வச்சுருக்கிறேன். இதை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. செம்ம வாசனையும் நல்லா செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரேவியே போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரேவியை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வானலில் சாதம் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டையாக பிடிச்சி கொடுங்க. வானல் சாதம் அது அருமையாக இருக்கும். நான் எப்பயும் அப்படி தான் செய்வேங்க. ஓகே, பாய்.